வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் சைபர் 29, செகண்ட் ட்ரையல் நம்பர் 434. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த 2 நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 17/11/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 759, 139. ஓகேங்களா, 139க்கு இன்றைக்கி ஆல் போர்டில் நம்ம 9 நம்பர் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9 நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 9 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் நம்ம சி போர்டில் 9 நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டம் கட்டி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம டார்கெட் கொடுத்த மாதிரியே பண்ணோம். சி போர்டில் 9 நம்பர் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை டார்கெட்டை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம 3 டிஜிட் வந்து கையை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம 139 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நான் ஒரு 109 கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்ட்லையும் சி போர்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். பி போர்டில் வந்து சைபர் வச்சிட்டோம். இங்கே 159 கொடுத்துட்டோம் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் தான் மிஸ் ஆச்சு. அதாவது இன்றைக்கி சைபர் அல்லது 5ஆம் நம்பர் இந்த பிசி பெஸ்ட் போர்டு நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாருமே 3 டிஜிட் வின் பண்ணியிருப்பீங்க. அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஏசி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் பி போர்டில் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி 3 டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி பிசி போர்டு மட்டும் வின் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி. எல்லாருமே மறுபடியும் ஒரு 3 டிஜிட் நம்ம அழகாக வின் பண்ணியிருக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம சி போர்டில் பாருங்கள் 9 நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். சைபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பெண்டிங்கில் கிடக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அதை எடுக்க மாட்டாங்க போல இருக்குது. சி போர்டில் 9 நம்பர் நமக்கு 15 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரியே 139 ரிசல்ட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ண 9 நம்பர் அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஏ போர்ட்லேயும் பாருங்கள் 9 நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 139 ரிசல்ட்டு நம்ம 9 நம்பர் அதிகப்படியாக நம்ம கொடுத்துருந்தோம். எல்லாமே அந்த கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சு. அப்படி தான் ஆயிருக்கு. 139க்கு நம்ம 29, 92, 95, 59, 90, சைபர் 9ன்னு சொல்லிட்டு 9 நம்பர் கூட நம்ம எல்லாம் மேட்ச் பண்ணி வச்சோம். ஆனால் அது வந்து பார்த்தா நமக்கு செட் ஆகாமல் போச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு 51, 15 வரும்னு வச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 13, 19 அப்படி வந்து மேட்ச் ஆகி போயிடுச்சு. மை டார்கெட் பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 59 கொடுத்தோம், சைபர் 9 கொடுத்தோம். ரெண்டுமே மிஸ் ஆகி 39ங்கிற பிசி வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் 9 நம்பரும் 2ஆம் நம்பரும் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது பாஸ் ஆகணும்னு சொன்ன மாதிரி ஒரு 9 நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட்டிங் நமக்கு சூப்பராக கிடைச்சிருக்குது. இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து 9 நம்பர் 2ஆம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. 139 ரிசல்ட்டுக்கு 9 நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 9 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மில் 3 டிஜிட் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி 3 டிஜிட் போயிடுச்சு நண்பர்கள். நமக்கு ஜஸ்ட் மிஸ் தான். அதாவது கை கட்டி வாய் கட்டாமல் போய்க்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. ரிசல்ட் பார்த்துட்டு நானுமே அப்படி தான் ஷாக் ஆனேன். கிட்டத்தட்ட அடிச்சிட்டான்னு நினச்சேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி 139 ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது பார்த்தோன்னா 109 கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே 109 கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் சைபர் வச்சுட்டேன். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து 39 வந்து இப்போ வந்திருக்குது. ஆனால் நம்ம சைபர் 9 தான் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் 159 கொடுத்துட்டேன். 139க்கு 159. இங்கே பி போர்டில் 5ஆம் நம்பர் நமக்கு இதாகி போச்சு. அதாவது நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அந்த 5 சைபர் இன்றைக்கி வந்துருந்துச்சுன்னா 3 டிஜிட் நம்ம அழகாக இன்றைக்கி தட்டி தூக்கியிருப்போம். இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டு ஃபெயில் ஆனதுனால தான் நமக்கு 3 டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட வெற்றியோட விளிம்பு வரை நம்ம வந்துட்டோம். அந்த பிசி போர்டு பாஸ் ஆயிருந்துச்சுன்னா எல்லாருமே அழகாக தட்டி தூக்கியிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 18/11/2024 வின்வின் 796 டிராகோட கெஸ்ஸிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே உங்கள் மொபைலுக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடும். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் 9 வந்து 31 நாள், 6 வந்து 25 நாள், 7 வந்து 13 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 9 நம்பருக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு வரலாம், இல்லைனா 7ஆம் நம்பர் வரலாம். ஓகேங்களா, பி போர்டில் சைபர் வந்து 50 நாள், 5 வந்து 43 நாள், 8 வந்து 13 நாள் ஆகுது. சைபர் வந்து தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கில் வருது நண்பர்களே. ஆனால் வந்து போர்டில் வரதில்லை. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வந்து கணக்கில் வருது. ஓகேங்களா, அதனால் சைபரு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இல்லைனா 5. ஓகேங்களா, அதுவும் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது.
சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சைபர் தான் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்குது. வந்தால் அதுதான் வரணும் கணக்கு பிரகாரம். அப்படி இல்லைன்னா சொல்லி வேறு நம்பர் வரலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் 19 12 17 71 91 92 97 79 21 29 27 72 15 51 எடுத்துக்க. ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து மை டார்கெட்டில் 12 21 17 71 92 29 97 79 கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குள்ள எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் இது ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா? இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்னா விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா? கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா 9 நம்பர் வருது. ஓகேங்களா? திரும்பவும் 1 நம்பர் வருது. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது 139 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 நம்பரையும் இந்த 9 நம்பரையும் திரும்ப எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ரிப்பீட்டட் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடித்த இடத்துலேயே அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து வேறு இடத்துலையாவது இந்த 1 நம்பர் 9 நம்பர் வரும்னு தோணுது. என் கணக்கில் வரதுனால நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னு நீங்கள் விட்டுடலாம். எனக்கு 1 நம்பர் 9 நம்பர் திரும்ப வர மாதிரி தோணுது. இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில்
இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது, ட்ரெண்டிங் நம்பர், அதோட பவர் 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது. எனக்கு என்னமோ 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் தான் பிசியில் வர மாதிரி தோணுது. உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட் இன்றைக்கி பார்த்துடலாம். 719, 791, 521, 512, 592, 529, 517, 571, 597, 579, 127, 172, 715, 751 எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்ல 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அதனால் உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் பே ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.